பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கோட்டீஸ்வரன். நேற்று பாமகவுடைய பொதுக்குழு கூட்டத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்தினார். இப்போது மருத்துவர் ராமதாஸ் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியிருக்கிறார். நேற்று கலந்து கொண்ட பொதுக்குழு உறுப்பினர்களை பார்க்குறோம். இன்னைக்கு வன்னியர் சங்கத்தினுடைய மகளிர் பெருவிழா கூட்டத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்தையும் பார்க்குறோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது யாருக்கு செல்வாக்கு அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரியான ஒரு போட்டியா அது பார்க்குறீங்களா? எப்படி? ஒரு சைடு போட்டி, இன்னொரு சைடு வாய்ப்பு கிடைச்சா ரெண்டு பேரும் இந்த குடும்ப பிரச்சனையை சரி செய்யறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட மெலோடோன் ஆறாங்கன்றவங்க எடுத்துக்கலாம். இன்னைக்கு இப்போ மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர் என்ன பேச போறாருன்றது இன்னைக்கு சாயந்தரம் ரொம்ப முக்கியம். எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் சொன்ன மாதிரி அவர் அதெல்லாம் பத்தி பேசாம பெண்கள் பத்தி பிரச்சனை பத்தி பேசிட்டு போறாருன்னா இந்த பிரச்சனை ஓரளவுக்கு சுமூகமா தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்ல இன்னைக்கு எதனா ஒரு செய்தி சொல்றாருன்னா இந்த பிரச்சனை ரொம்ப முத்தி போச்சு, இதுக்கப்புறம் கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் இதுல என்ன தெளிவா தெரியுதுன்னா, பெண்கள் விஷயத்துல மருத்துவர் ஐயா அந்த பொதுவா இந்த மதுவை பத்தி எப்பயுமே குடினால நாட்டு மக்கள் ரொம்ப மோசமா போறாங்க, இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்கன்றத பத்தி பேசியிருப்பாரு. சோ அந்த விதமான எதனா பேச்சு பேசிட்டு பெண்களுக்கு ஆதரவா பேசுறாருன்னா அப்போ பெண்கள் மத்தியில பொதுவா வன்னிய சமுதாய பெண்கள் மத்தியில மருத்துவர் ராமதாஸ் ஐயா மீது அதிகமான ஒரு நம்பிக்கை, அவர் தான் அவங்க அடையாளத்துக்கு அவங்க சாதி ரீதியான ஒரு சமூக தலைவர் மாதிரி பாக்குறாங்க. அது ஐயா அன்புமணி ராமதாஸ்க்கு அந்த அளவுக்கு இல்ல அப்படின்றது நம்ம பாக்குறோம். இதுல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த சைடு போனாலும் சரி அந்த சைடு போனாலும் சரி தேர்தலுக்கு இன்னும் கரெக்டா 11 மாசம் இருக்கு. நீங்க நூல் பிடிச்சி பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட வராது. உங்களுக்கு மழை காலம்லாம் நீங்க தள்ளி போயிட்டீங்கன்னா அது கூட வராது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 9 மாசம் 8-7 மாசம் இருக்கும்போது இப்போ இதுவரையிலும் ராமதாஸ் ஐயா அவர்களோட மனைவி மேடைக்கெல்லாம் பார்த்தது இல்ல. அப்பா இருப்பாரு, பையன் இருப்பாங்க. ஒரு குடும்ப விஷயம் அப்படின்னு பார்த்தாலும் அதை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு விழா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாடு, ஒரு கண்டனம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஃபேமிலி ஒரு விஷயம் மாதிரி வந்திருக்கு. மனைவியை புடிச்சிட்டு வராங்க, வயசானவங்கள மகள் உட்காடுறாங்க. அந்த சைடு பார்த்தா அவரு சௌமியா அன்புமணி தான் இதுக்கெல்லாம் காரணம், இந்த குடும்பமா பிரிஞ்சிருக்குன்ற மாதிரி. இப்ப இது என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சின்ற அந்த கட்சி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய கொள்கைகள் ஜாஸ்தி, மக்களை தூக்கி விடணும், மேம்படுத்தணும், அந்த மாதிரிலாம் பேசிட்டு ஆக்சுவலா ஒரு குடும்ப சண்டையில எடுத்து ஒரு பெரிய கட்சி இந்த மாதிரி விட்டது தொண்டர்களுக்கும் சரி அந்த கட்சியை நம்புறவங்களுக்கும் இது ஒரு நல்ல சமிக்கை அல்ல. நன்றி திரு கோட்டீஸ்வரன். இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. மருத்துவர் ராமதாஸ் என்ன பேச போகிறாரு, மகளிருக்கான செய்திகளை இந்த மாநாட்டில் குறிப்பாக கோரிக்கைகள், மதுவிலக்கு வேணும், கடைகள் டாஸ்மாக் கடைகளை மூடணும் அப்படின்ற மாதிரியான செய்திகளை சொல்ல போறாரா? நேற்றைய தினம் தன்னுடைய மனக்குமுறலை அன்புமணி அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார். அதற்கான பதிலை இன்னைக்கு சொல்ல போறாரா? அவர் நடத்தின அந்த பொதுக்குழுவுக்கு தடை அப்படின்றது விதிக்கப்படலை. அதை எதிர்த்தோ அல்லது அது பற்றிய பேச்சுக்களோ இன்றைய தினம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேச போகிறாரா அப்படின்றதும் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து அதை நம்ம பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.